இது நாசி கஞ்சா. இதோட பேரு வந்து நாசி கஞ்சா. பாருங்க எவ்வளவு பெரிய பசார் மனம் அப்படின்னு. மணி இப்ப 5 மணி, கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு போட்டா மண்ணு விழுகாது. இவ்வளவு மக்கள் இந்த முனி முர்த்தபா வாங்கறக்கா வெயிட்டிங். நல்லா கமன்னு இருக்குதுங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்ப பாருங்க எவ்வளவு மக்கள் வர்றாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நான் காட்டுறேன் எவ்வளவு கூட்டமா இருக்கும் அப்படின்னு. எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. செம்ம ஸ்டஃபிங்க, வேற லெவல். கொஞ்ச நேரத்துக்கு நான் பாத்துருந்தேன் அப்படின்னு தான் வாங்கி இருந்திருப்பேன். வேற லெவலுங்க. பாக்குறக்கு இட்லி மாதிரி இருக்குது, ஆனா இது ஒரு வகையான புட்டு. மீனை வந்து இலையில வச்சு எப்படி சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. திருக்க மீன், வாவல் எல்லாமே இருக்குது. கியூஆர் மாதிரி வச்சிருக்காங்க. அதை நம்ம போன்ல ஸ்கேன் பண்ணி 2-3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வங்சா மாஜு, மலேசியால வங்சா மாஜு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நம்ம நிக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ரமதான் பசார். அதாவது மற்ற நாட்கள் வந்து பசார் மலம் போடுவாங்க, இப்போ ரமலான் மாதத்துல வந்து ரமதான் பசார் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது 500க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. அந்த 500க்கும் மேற்பட்ட கடைகள்ல ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அதாவது இந்தியன் ஃபுட்ஸா இருக்கட்டும், மலாய் ஃபுட்ஸ், சைனீஸ் ஃபுட்ஸ், அரேபியன் ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ நல்லா பாத்துக்கிறீங்க. நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. இங்க இருந்து ஸ்ட்ரீட் ஆரம்பிக்குது. நம்ம இந்த சைடு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், இந்த சைடு என்னென்ன மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு. அதை ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வரலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. நான் ஒவ்வொரு கடையும் உங்களுக்கு காட்டணும். ஸோ அதனால கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது பேர் எனக்கு சரியா வாயில நுழையாது. இது வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து இந்த மீ கோரிங், பீஃபன் கோரிங் மாதிரி இது ஒரு கோரிங், ஓகேங்களா. இந்த நூடுல்ஸ், அப்புறம் இது ஒரு வெஜிடபிள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மீ கோரிங் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமர் வர 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 ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ரைஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் சைடில் உள்ள இந்த ஃபிஷ் கிரேவி மாதிரி நல்லா வந்து பெரிய வந்து ஃபிஷ்ஷாக போட்டு கிரேவிலாம் போட்டு வச்சிருக்காங்க. இதோட பேரு பத்தீன் மசாக் டெம்பாய். இப்ப அடுத்த ஒரு கடையில பாருங்க கேரமல் புட்டிங் வச்சிருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே அவங்க மலாய் மக்களோட ஸ்பெஷலான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. இஃப்தாருக்கு வந்து ரெடியா மக்கள் வாங்கிட்டு போற மாதிரி. இதெல்லாம் அதோட ப்ரைசஸ். இதோட பேர்லாம் கொஞ்சம் எனக்கு வாய்க்குள்ள நுழையாது. குலாய் சிப்புத் சதாத், குலாய் தெலூர், இது வந்து முட்டை, அப்புறம் வந்து இது வந்து பீஃப், குலாய் டாகிங் சலாய், இதெல்லாம் அதோட நேம்ஸு, அதோட ப்ரைசஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சத்தார் கோரிங் வைரல். இது என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல அந்த பப்படம் மாதிரி இருக்குல்ல, சமோசா மாதிரி இருக்குது. அதுல வந்து கொஞ்சம் மசாலாஸ், அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு எல்லாமே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு பீஸ் ஒரு வெள்ளி. இதோட நேம் சத்தார் கோரிங் வைரல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து தஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. 4 பீஸ் 6 வெள்ளி, 6 பீஸ் 9 வெள்ளி, 10 பீஸ் 15 வெள்ளி. அப்படி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டோபஸ் இருக்குது. அப்புறம் கனவா, அப்புறம் ப்ரான் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு அவிச்சு கொடுப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவிச்சுக்கு இருக்காங்கல்ல, ஃப்ரெஷ்ஷாக வந்து அவிச்சு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து தோமியம். இப்போ அடுத்து வந்து அயாம் கோரிங் குனியேட், டாகிங் கோரிங் குனியேட். இது வந்து வெள்ளச்சோறு. ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து அயாம், அப்புறம் டாகிங் இருக்கு. இப்போ அதுக்கு வந்து முட்டையெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ரொட்டி ஜோன். ரொட்டி ஜோன் அப்படிங்கிறது இந்த சாண்ட்விச் மாதிரியே இருக்கும். பிரெட்ல வந்து சின்ன பிரெட்டு, மீடியம், ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து இந்த எக்கு, அப்புறம் வந்து ஒரு சில ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து அண்ணன் வந்து ரொட்டி ஜோன் செஞ்சுக்கு இருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்ஸ்லாம் வைக்கிறாங்க பாருங்க. ஸ்டஃபிங்ஸ் இந்த மாதிரி பிரெட்ல வந்து எக்கு வச்சு ஃப்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து அதில் ஸ்டஃபிங் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த ரொட்டி ஜானோட பிரைஸுங்க. ரொட்டி ஜான் அயாம், ரொட்டி ஜான் டாகிங், ரொட்டி ஜான் கம்பிங். கெசில் அப்படின்னா சின்னது, பேசார் அப்படின்னா பெருசு. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருக்கும். ஏன்னா இஃப்தார் டைம் அப்படிங்கிறதுனால மக்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது நாசி டாகிங் பெனோங். இது வந்து ரைஸ் இருக்குது. ரைஸ்லேயே வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ட் ரைஸ் மாதிரி இருக்குது.
அதில் வந்து சிக்கன், அப்புறம் வந்து லெட்யூஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து டேகிங், இது பீஃப். ஸோ அப்புறம் வந்து இங்கே மாம்பழத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான், ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்புறம் இங்கே வந்து குரோப்போலெக்கோர், சமோசா எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறாங்க. குரோப்போலெக்கோர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான குரோப்போலெக்கோர் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து குரோப்போ, அப்புறம் வந்து இது வந்து சூச்சூர் ஊடாங். இங்க பாருங்க நண்பர்களே, ஸ்ட்ராபெரியை வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு. ஸ்ட்ராபெரியிலேயே பாருங்க 2 கலர் இருக்குதுங்க. இது வந்து ஒயிட் கலரா இருக்கு, இது வந்து ரெட் கலர். நான் இது வரைக்கும் இதுதான் பார்த்துருக்கேன், இது நான் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் வந்து 20 வெள்ளிங்க. அடுத்து நீங்க பாக்குறது முர்தபா. மலேசியால வந்து முர்தபா ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஸோ இந்த மாதிரி மாவு அதுல வந்து ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அயாம்லயும் இருக்கும், டாகிங்லயும் இருக்கும். லீமா ரிங்கிட் ஒன்னு வந்து 5 வெள்ளிங்க, டாகிங் 5 வெள்ளி, அயாம் 5 வெள்ளி. நல்லா பெருசா இருக்குது பாத்தீங்களா. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்னி மாதிரி கொடுப்பாங்க, கறி. அப்பா அங்க வந்து முர்தபா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப். நீங்க பாக்குறது வந்து ராயல் வியட்நாம் ரோல். பாக்குறது எல்லாமே வியட்நாமோட ரோல்ஸ். விதவிதமா ரோல்ஸ் இருக்குது. அப்படியே பிளாஸ்டிக்ல இருந்து ரேப் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வியட்நாமோட ரோல்ஸ். இது வந்து அது கூட கொடுக்குற அந்த சைடிஸ் மாதிரி. இப்ப அடுத்து நீங்க பாக்குறது சமோசா அண்ட் ரொட்டி கோரிங். சமோசா இருக்குது, இங்க வந்து ரொட்டி கோரிங் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. இஃப்தாருக்கு வந்து மக்களுக்கு டிலே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் லைன்ல வெயிட் பண்ணுவாங்க ஃபுல்லா எல்லா கடையிலையும். இது வந்து நாசி புத்திக் சொத்தோங், நாசி புத்திக் டாகிங், நாசி புத்திக் ஹயாம், நாசி புத்திக் பாரு கோரிங். அப்புறம் வந்து இங்க வந்து மேங்கோ ஜூஸ் இருக்குது, மேங்கோ ஸ்ட்ராபெரி, இது வந்து மேங்கோ டிராகன் ஃப்ரெஷ் ஜூஸ். ஐஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வெயிலுக்கு நல்லா நோம்பு குடிக்கிறதுக்கு இதமா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்பாங்க வந்து கபாப் மேக் பண்ணிக்கிருக்காங்க. பிரெட் எடுத்து உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுக்கிருக்காங்க. 6 வெள்ளி இங்க இருக்கு பாருங்க வேலை. 6 வெள்ளி 6.5 வெள்ளி. ஸோ அப்போ அங்கே வந்து கபாப் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா விதமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, இங்கே வந்து இது என்னது போப்பியா. ஸோ போப்பியா எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஜூஸ் ரிபினா லைசி 3 வெள்ளி ஒரு கப். இங்கே பாருங்க முழு கோழியை வந்து பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் வந்து இது அயாம் குன்திங் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்கிருக்காங்க. இது வந்து அயாம் குன்திங் வந்து சிக்கன்லையும் இருக்கும், கனவாலையும் இருக்கும், சாசேஜ்லையும் இருக்கும். நல்லா பெரிய பீஸாக இருக்குங்க, போன்லாம் இருக்காது. அதை வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாரில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அயாம் குன்திங் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து அயாம், அது வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்து ஃபுல் சிக்கன் வந்து பார்பிக்யூ பண்ணிக்கிருக்காங்க. இந்த ஃபுல் சிக்கன் பார்பிக்யூ வந்து நம்ம மலேசியாவில் நிறைய இடங்களில் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா சாத்தே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தான் வச்சிருப்பாங்க. நான் இங்கே தான் பார்க்குறேன் ஃபுல் சிக்கன் வந்து பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று வந்து 27 பீஸ், கோழி வந்து 27 வெள்ளி, அரை கோழி வந்து 15 வெள்ளி. பாருங்க பார்க்கறதுக்கு இந்த ரெட்டிஷான கலரு, அதை வந்து வடிகிற அந்த ஜூஸ் பார்க்கறதுக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்குதுங்க. அடுத்து வந்து இங்க இளநீ வச்சிருக்காங்க.
கப்சா நாசி அரப் அயாம் கப்சா மேரா 15 வெள்ளிங்க கப்சா. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரைஸு, முட்டை, சிக்கன் இருக்குது, அப்புறம் வந்து இது மட்டன் இருக்குது. கப்சா சாப்பிடணுங்கிற ஆசைப்படுறவங்க இங்க வந்து கப்சா சாப்பிட்டுக்கலாம். 15 வெள்ளிங்க. ரைஸ் வச்சு, முட்டை வச்சு, அதுல ஒரு சிக்கன் பீஸ், அப்புறம் அதுக்கு வந்து சட்னி மாதிரி கொடுப்பாங்க, அவங்க ஸ்டைல்ல உள்ள சட்னி. lamb shank. இது வந்து lamb shank. ஸோ அப்புறம் இங்க ஒரு கடை இருக்குது, பட் க்ளோஸ்டா இருக்குது, இன்னும் மக்கள் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னா டெசர்ட். வாவ், சாக்லேட் பாருங்க. அடடா, இது ஃபுல்லா வந்து ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த இருக்குல்ல 2 வகையான இது மசாலா, அப்புறம் வந்து இது ஒரு சாஸ் மாதிரி கொடுப்பாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இது எல்லாமே அந்த சாஸஸ் தான் ஊற்றி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தம்பிக்காய். தம்பிக்காய் அப்படின்னா தண்ணி பழம், வாட்டர்மெலன் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்குவோமா, வேலை பார்த்துக்கிறேங்க. ஒரு கப்பு வந்து 5 வெள்ளி, 7 வெள்ளி, 6 வெள்ளி, 8 வெள்ளி. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் நம்ம கண்ணு முன்னாடியே வெட்டி அதை அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. கஞ்சா கஞ்சா கஞ்சான்னு என்ன தெரியுதா? போதை. இது ரைஸ் நாசி நாசி. ஸோ இது நாசி, இது நாசி கஞ்சா. இது நாசி கஞ்சா, நாசி கஞ்சா. ஸோ அதுக்கு வந்து பாருங்க முட்டை, அப்புறம் இந்த டேகிங், அயாம், இது வந்து அதே தான் கோழி சம்பல், இது வந்து மாட்டு பெரட்டல், பீஃப் பெரட்டல், அயாம் கோரிங் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. இதோட பேர் வந்து நாசி கஞ்சா. சாப்பிட்டீங்க அப்படின்னா போதை ஏறுமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். இது ஒரு தாய்லாந்து ஃபுட்டுங்க, நாசி கவுமாக் ரோரோ. ஸோ பிரியாணி ரைஸ் மாதிரி இருக்குது, அவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து இங்க வந்து அயாம் கோரிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்க. 15 வெள்ளி. நாசி கோமோக் அயாம், நாசி புலுத் அயாம் தாய், புலுத் மாங்காய் தாய். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பசார் மலம் வந்தீங்க அப்படின்னா பல நாட்டு உணவுகளை நீங்க டேஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு 10 கடை தான் தாண்டி வந்திருப்போங்க. இன்னும் இருக்குதுங்க 400 கடை. பார்த்துக்கிறீங்க அப்போ எவ்வளோ பெருசு அப்படின்னு. சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வியட்நாம் ரோல், அப்புறம் இங்க வந்து ஃபிஷ் எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாமே டேகிங் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறாங்க. 3 பீசஸ் வந்து 10 வெள்ளி. ஊடாங், ரேமன் ரோல்ஸ், அயாம் கொரியா, டேகிங், ஹரிமாவ், மெனாங்கிஸ், அயாம் ஸ்லைஸ், சாசேஜ், சீஸ், டேகிங், பிளாக் பெப்பர், கெத்தாம் ஸ்டிக். எவ்வளவு பவுடர் போட்டு வச்சிருக்காங்க அப்படி, கலர் பவுடர். இது ஜூஸியா இருக்கு பாக்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். பட் இவ்வளவு கலர் பவுடர் போட்டு வச்சிருக்காங்க. டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையான ரைஸ் வெரைட்டிஸ். நாசி கராப்பு. இது வந்து நம்ம ஊர்ல இந்த லெமன் சாதம், டொமேட்டோ ரைஸ் மாதிரி, இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபுட்டு. இதெல்லாமே அது கூட ஆட் பண்ற ஆடான். இந்த மாதிரி தான் அவங்க பொங்குஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட ஸ்டைல், பொங்குஸ் பண்ற ஸ்டைல். வச்சு நீட்டா பொங்குஸ் பண்ணிடுவாங்க. பாருங்க பா, அதனால பாருங்க ஸ்மோக் எப்படி வருது அப்படின்னு. தானா மெலாயோ சீஸ் இருக்கு, ஒரிஜினல் இருக்குது. ஆனா இதோட விலை வந்து 18 வெள்ளிங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. இது ஒண்ணு முர்தபா தானா மெலாயோ. இது வந்து நான் கேள்விப்படுற புது வகையான ஒரு பேரா இருக்குது. ஸோ இது வந்து அயாம் குன்டிங். இதான் சாசேஜ் குன்டிங். இது வந்து அயாம் குன்டிங்.
இது இருக்காங்களா, சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் நல்லா பெருசா இருக்கும். அதை வந்து இந்த ஃப்ளார்ல போட்டு நல்லா பிரட்டி எடுத்து அதில் வந்து உள்ள போட்டு குக் பண்ணி எடுத்துருவாங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து மலேசியா அப்பம். மலேசியா அப்பம்லயே பல வகையான வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே அதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் தான். சாக்லேட், அப்புறம் வந்து நார்மல், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ அன்னம்ன்றது சாக்லேட்ல வந்து அப்பம் செய்யறாங்க. முறு 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 நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. பாருங்க ஊத்தி அதுல வந்து சுகரு, அப்புறம் வந்து நிலக்கடலை அதை அரைச்ச வச்சிருப்பாங்க. அதுல லைட்டா சீஸ்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. தரமா இருக்குங்க. அது வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கான் சாப்பிட்றதுக்கு நல்லா இனிச்சுக்கிட்டு நல்லா இருக்குங்க. மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட். அப்பம்பாலே பேர் வந்து அப்பம்பாலே. எவ்வளவு ஒண்ணு வந்து 4 வெள்ளி. இதுலேயே சின்னதெல்லாம் இருக்கும், 1 வெள்ளி 2 வெள்ளிக்கு. நீங்க அந்த மாதிரி கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்து எங்க போறோம் அப்படின்னா, இது வந்து ஒன் டே நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்போம் நிறைய வீடியோல. ஒன்டேன்னா அந்த இது ஒரு வகையான ஸ்வீட். இந்த தண்ணி இருக்குல்ல, இதுல வந்து இந்த ரெடி பண்ணிக்கிருக்காங்கல்ல ஒன் டே இந்த ஃப்ளார், இதை பால் மாதிரி உருண்டையா உருட்டிக்கிட்டு அதுக்குள்ள இந்த ஸ்டஃபிங் மாதிரி இருக்குல்ல, இதான் இந்த ஸ்டஃபிங். இந்த அக்கா மேக் பண்றாங்க பாருங்க. அவ்வளோதான். அதை உருண்டை மாதிரி ரெடி பண்ணி இந்த தண்ணியில போட்டுருவாங்க. அது நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து இங்க இருக்கிற தேங்காய் பூ மாதிரி இருக்குல்ல, இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பவுன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்க சாசேஜ் எப்படி செஞ்சுக்கிருக்காங்க அப்படின்னு. தொங்மோ, இதோட நேம் வந்து தொங்மோ. இங்க பாத்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க பாத்தீங்களா. இதைதான் இங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரை பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சிங்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அன்பளிப்பு செஞ்சுக்கிருக்காங்க. அடுத்த நண்பர்கள் நீங்க பாக்குறது அயாம் பங்காங். பங்காங் அப்படின்னா இங்க பாருங்க, கோழி தான். அதை வந்து மூங்கில்ல வந்து குத்தி வச்சிருக்கிறாங்க. அது நல்லா குக் பண்ணி அதுல இந்த சாஸ் மாதிரி ஊத்தி அப்படியே ஜூஸியா வச்சிருக்காங்க. பாருங்க அவ்வளவு ஜூஸியா இருக்கு. அப்படி நல்லா மூங்கில்ல வந்து குத்தி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊர்ல நாக்கனங்கெழுத்தி மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு மீன் தான். அதை பாருங்க, பாலு மண்டை எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த கிரேவி மாதிரி அவங்க ஸ்டைல்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இதோட விலை வந்து 16 வெள்ளிங்க. 16 வெள்ளி இந்த ஒரு போர்ஷன், ஒன் போர்ஷன் 16 வெள்ளி. ஸோ பாருங்க, நெஞ்சு பகுதி, தலை பகுதி, வால் பகுதி எல்லாத்தையும் தனித்தனியா வச்சிருக்காங்க. நாக்கனங்கெழுத்தி மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மீன். இது அவங்க ஸ்டைல்ல உள்ள அந்த கிரேவி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து மலாய் மக்களோட ஸ்டைல் ஃபுட். இது ஃபிஷ்ஷு, டாகிங், எல்லாமே சிக்கன் எல்லாமே இங்க இருக்கு. மட்டன் மந்திங்க, லாம் ஷான் ஒன் செட் வந்து 35 வெள்ளி. பாருங்க மந்தி ஸ்டைல செஞ்சு வச்சிருக்காங்க. இல்லைங்க, இது வந்து புட்டு, மலேசியா புட்டு. நம்ம ஊர் புட்டு மாதிரி இது வந்து மலேசியா புட்டு. இது வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட நல்லா இருக்கும். நான் வந்து உடனே என்ன இப்போ நோம்பு வச்சிருக்கனால சாப்பிட முடியல. நான் நோம்பு இல்லாத டயத்துல இதை வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அதை ஒரு நாளைக்கு நான் வந்து எப்படி செய்யறேன், இதை செய்வாங்க, சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணதே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஜூசஸ் இருக்குது. ஸோ அப்புறம் இங்க முர்த்தபா ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் இங்க வாட்டர் மெலன் ஜூஸ் இருக்குது ஃப்ரெஷ்ஷா. ஸோ அப்புறம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பீகன் கோரிங், மீ கோரிங் எல்லாமே இருக்குது. இது வந்து சம்பலுங்க. இது வந்து சம்பல், அதாவது அயாம் கோரிங்க்கு சம்பல் கொடுப்பாங்க. அவ்வளவு ஸ்பைசியா இருக்கும், அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஃபுல்லா வந்து சில்லில ஸ்பைசியா இருக்கும். அப்ப அங்கதான் செஞ்சுக்கிருக்காங்க. அப்படியே நம்ம போனோம்னா இது எல்லாமே ஜூசஸ் தாங்க. ஃபுல்லா ஐசஸ் எவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு.
மலேசியா மக்கள் வந்து ஐஸ் அதிகமா விரும்புவாங்க. அப்புறம் இது வந்து மலேசியா மக்களோட ஒரு இது என்னன்னா இதோட பேர் வந்து பெலித்தா பாக்ஸ், 5 வெள்ளி. இந்த பாக்ஸ் வந்து 5 வெள்ளி. இது என்ன அப்படின்னா இது வந்து மலாய் மக்களோட ஸ்வீட், சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டா இருக்கும். சுத்தி வச்சிருக்காங்கல்ல அது வந்து அது ஒரு இலை, அதை வந்து நீட்டா சுத்தி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கும். வேணுமா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போப்பியா. போப்பியா இருக்குது, இதோட நேம் போப்பியா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு பீஸ் 1 வெள்ளி. பணியாரம்ங்க, பணியாரம், துரியான், அப்புறம் பண்டான், குலாமேரா, இது எல்லாமே அது அதுல செய்யற பணியாரங்கள். பாருங்க, இது வந்து பண்டான். பண்டான் லீவ்ஸா, பண்டான் இலையில செய்யற பணியாரம். அப்புறம் வந்து டுரியான்ல செய்யற பணியாரம். நம்ம ஊர் சைடில் உள்ள பணியாரம் மாதிரி இங்க உள்ள பணியாரம். ப்ராப்பா பாங்க சத்து. ஹலோ, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க வாங்க. அப்படியே மக்களே, என்னால் வந்து ஒவ்வொரு கடையாக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நைட் ஆயிரும் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு. அதெல்லாம் கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ கடை இருக்கு. நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற எல்லாமே மேக்ஸிமம் வந்த கடைகளை தான் வந்துக்கிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் காமிச்ச ஃபுட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால வந்து நான் அப்படியே காட்டுறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் டோனட்டு, இதெல்லாம் மலாய் மக்களோட அந்த ஸ்வீட்ஸ். இங்கே இருக்க கிரீன் சில்லி வெளியே நீட்டிக்கு நிற்குது. கிரீன் சில்லி உள்ள இருக்கு, நீங்க வாட்டுக்கு எடுத்து கடிச்சிடாதீங்க தெரியாம. அக்கா பாரு, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட வந்திருக்காங்க. அப்புறம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, இந்த ஆக்கணங்கெழுத்தி மீன்ல செய்யற ஒரு கிரேவி. அப்புறம் எல்லாமே ஜூசஸ் இருக்குது. ஜூசஸ் ஐயாம் குன்திங் இருக்குது. அப்புறம் இங்க சமோசா இருக்குது. பாத்தீங்களா, மணி இப்ப 5 மணி, கூட்டம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணு போட்டா மண்ணு உழுகாது, அந்த மாதிரி கூட்டமா இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா அந்த இது ரோல், பொட்டேட்டோ ரோலு. இது வந்து ஐயாம் குன்திங், இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எல்லாமே இந்த டெசர்ட் ஐட்டம்களுங்க, ஸ்வீட்ஸ். அப்புறம் ஜூசஸ் இருக்குது. அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ். இது வந்து சூப்பு, அதை வந்து நம்ம இதில் ஊற்றி குடிக்கிற மாதிரி வருங்க. அந்த சூப்பை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி நம்ம குடிக்கிற மாதிரி வரும். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு வாங்கி ட்ரை பண்ணுறேன், இன்னைக்கு வாங்கலை. அப்புறம் ஐயாம் குன்திங் கடை தான் இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா ஐயாம் குன்திங் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து மீ கோரிங் செஞ்சுக்கிருக்காங்க. பாஸ்தா செஞ்சுக்கிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் பாஸ்தா பிடிக்குமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கணவன் மனைவி சேர்ந்து விளையாட்டுக்கு இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போகலாம். இந்த மார்க்கெட் பசார் மலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு நாள் மாற்றி மாற்றி போடுவாங்க. இந்த மார்க்கெட் வந்து ரமதான் பஜார் அப்படிங்கிறதுனால 30 நாளுமே போடுவாங்கங்க இந்த இடத்துல. நீங்கள் பல நாட்டு மக்களோட உணவுகள் நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ரமதான் பசார் மாலம் இங்க போனீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு ஃபுட் ஹண்ட் பண்ணிட்டு வரலாம். பாருங்க, இன்னும் நான் ஒரு சைடே கம்ப்ளீட் பண்ணல, இன்னொரு பக்கம் இருக்குது. பாத்துக்கிறீங்க எவ்வளவு ஃபுட் இருக்கும் அப்படின்னு. இது வந்து இதெல்லாம் ஜூசஸ். எவ்வளவு ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க, கோல்டுக்காக, கூலிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வாங்குமா இனி ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸா ப்ராப்பாக்கா. அண்ணன் பிளஸ் 16 வெள்ளி, ஒன்னு வந்து 16 வெள்ளிங்க. காயா பால் இதை வைக்கிறாங்க பாத்தீங்களா, இதான் காயா பால். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க. நீ ப்ராப்பா அப்பாங்க 8 பீஸ் வந்து 7 வெள்ளி. வேணுமா? இதை ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்க, காயா பால். சரி, நாளைக்கு வாங்கிக்கிறோமா? நம்ம ஊர் சைடுல இந்த முக்குள் இருக்கும்ல, அதே மாதிரியே இருக்குதுங்க காயா பால். பனங்காய் இருக்குது.
பனங்காய் நொங்கு இருக்குது. 5 வெள்ளிங்க. ஃப்ரெஷ்ஷா குவே பக்கார் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. பட் இதே மாதிரி ஜூஸ் தான் உள்ள இருக்கும். அந்த அட்ராக்ஷனுக்காக வெளியே உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. நாசிலமா இருக்குது. நாசிலமா கடை இப்பதான் பாக்குறேன் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். 2 வெள்ளி. நேம் பாருங்க, ஸ்டீக் அண்ட் சாண்ட்விச் அப்படின்னா ஸ்டேக் வித் சாண்ட்விச். ஸ்டீக்ல செஞ்சுக்கிருக்காங்க. உள்ள வந்து ஸ்டஃபிங் வச்சு கொடுப்பாங்க. ஹோம்மேட் பிரெட்ல வந்து சாண்ட்விச் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. 2 guys ஸ்டீக் அண்ட் சாண்ட்விச். ஸோ இளநீர் இருக்கு, கரும்பு ஜூஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோயா பனாஸ். இது வந்து சோயா பீன்ல இருந்து செய்யற ஒரு ட்ரிங்க். ஸோ இங்க பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் அயாம் பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அயாம் பக்கார். ஒரு பீஸ் எவ்வளவுண்டா 10 வெள்ளி. 1/4 பீஸ் 10 வெள்ளி. 1/2 பீஸ் 20 வெள்ளி. ஒரு முழு பீஸ் வந்து முழு கோழி 36 வெள்ளிங்க. இது ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு தான் இருக்குது பாருங்க. இதுல ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். இங்க வந்து காளான ஃப்ரை பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேர் பார்த்துக்கிறீங்க, செண்டாவான் கோரிங் ஸ்பைசி சீஸ். கணவன் மனைவி தான் வேலை ஆகுறாங்க நிறைய கடைகள்ல பாருங்க. டோனட், கரிப்பப், சமோசா, ரால் வடை எல்லாமே இருக்குதுங்க. தட்டை ஃபுல்லா நிறைச்சு வச்சிருக்காங்க. அக்கா வந்து இன்னும் டாப் அப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கரிப்பப் வேணுமா? நல்லா இருக்கு நம்ம கரிப்பப்பு. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இப்பதாங்க ஒரு பல கடையை பார்த்துருக்கிறேன். கொய்யாப்பழம், மாம்பழம், அப்புறம் வந்து ஷவர்மா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேக்கிங் அயாம் பீஃப் சிக்கன். ரைஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது. வந்து நம்ம இந்த ரம்ஜான் மார்க்கெட்ல ஒன் சைடு ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு ஆப்போசிட் சைடுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதே நான் காட்டிடுறேன் உங்களுக்கு வீடியோல. இங்க பாருங்க, பலாப்பழத்தை வந்து பொரிச்சு வச்சிருக்கிறாங்க. எரிபொருள், அது எரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. மினி மூர்த்தபாங்க. அடடா, மினி மூர்த்தபா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பரா இருக்குங்க. இந்த மினி முருத்தபா வாங்குறதுக்கு லைனை மட்டும் பாருங்க, போயிட்டே இருக்குதுங்க லைனு. பாத்துக்கிறீங்க இவ்வளவு மக்கள் இந்த மினி முருத்தபா வாங்குறதுக்கா வெயிட்டிங். இது வந்து லெம்பாங் வந்து இந்த மாதிரி இருக்குது ஃபுட்டு. அதுல வந்து இந்த ரெண்டாங் வச்சு சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரைஸு, ஃப்ளேவர்ட் ரைஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ரெண்டாங். நாசிலமா இருக்குது 3 வெள்ளிங்க. பெரிய நாசிலமாவா தான் இருக்குது. நாசிலமா வந்து மலேசியா மக்களோட இந்த பாரம்பரிய உணவு மாதிரி. 3 வெள்ளி. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஜூசஸ் இருக்குது. இது அடுத்து பிரியாணி, குக்கூஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஃபிஷ் ஐயாம்லாம் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷா. பாருங்க எவ்வளவு பெரிய மீன் அப்படின்னு ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணிக்கிருக்காங்க பாத்தீங்களா. சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாவல் மீன், திருக்க மீன் எல்லாம் இருக்குது பாருங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேங்க, நல்லா இருக்குங்க. இது வந்து டாகிங்ல இருக்கும், ஐயாமலே இருக்கும். நல்லா டேஸ்டியா இருக்கும். நல்லா கமன்னு இருக்குதுங்க.
பா இந்த மாதிரி சாப்பிடலாம், எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்ஸு, ஆயிலி இருக்காது, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. விலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியூ கிரில் 9 வெள்ளி 8 வெள்ளி 7 வெள்ளி பாருங்க. பா கம கமன்னு இருக்குதுங்க. இது என்ன அப்படின்னா அகர் அகருங்க, பார்க்கறதுக்கு டைல்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொன்றும் விதவிதமா கலர்ஃபுல்லா இருக்குது. ரோஸ் கலர்ல பாருங்க, எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே விதவிதமான கலரு. நல்லா சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த நோம்பு டைம்னால மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, கூட்டம் ஏறிடுச்சு, சரியான கூட்டம்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இப்போ பாருங்க எவ்வளோ மக்கள் வர்றாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நான் காட்டுறேன் எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம்மா நடக்கிறதா இருக்குதுங்க. இது என்ன சோயா மில்க்குங்க, பாருங்க எவ்வளவு பெருசான பாட்டில போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. பீஹூன் சூப், ஒரு நேம் பீஹூன் சூப்பு, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, தரமா இருக்கும். எல்லாமே இது அவங்களோட பலகாரங்கள். மலேசியாவோட பரோட்டா, மலேசியாவோட பரோட்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். பரோட்டாலேயே சாக்லேட்டு, அப்புறம் வந்து உள்ள வந்து இது ஒரு வகையான பரோட்டா, இது ஒரு வகையான பரோட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விதவிதமா பரோட்டா இருக்குது பாருங்க. இந்த பக்கம் அதிகமா வந்து இந்த ஜூசஸ், இளநீ இந்த மாதிரி தாங்க இருக்குது. முழு கோழியை வந்து கிரில் பண்ணி வச்சிருக்காங்க, முழு கோழியை கிரில் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ரொட்டி ஜோன், ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ முர்த்தபா பாருங்க எவ்வளவு பெரிய முர்த்தபா அப்படின்னு, 5 வெள்ளி தாங்க, நல்லா பெருசா இருக்குது. இப்போ நீ லிவரிங்கேட் 5 வெள்ளி பெருசா இருக்கா முர்த்தபா அப்படின்னு பாருங்க, வேற 5 வெள்ளி தாங்க, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. உங்களோட முர்த்தபாவும் சூப்பரா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 வெள்ளிக்கு ஒரு முர்த்தபா பார்த்தோம்ல, இந்த முர்த்தபா பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. செம்ம ஸ்டஃபிங்க, வேற லெவல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு தான் வாங்கி இருந்திருப்பேன், வேற லெவலுங்க, மாஸ். நெக்ஸ்ட் வந்து நாசி லெமா பியாசா. நாசி லெமா இது ஃபோல்டு பண்ணது டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ இப்போ இந்த முர்த்தபா நினைச்சாதாங்க கவலையா இருக்குது. கொஞ்சம் பெரிய முர்த்தபா 6 வெள்ளி வாங்கியிருக்கலாம். பீகன் சோப்புங்க, அது நல்லா இருக்கும், நான் அதுக்கே குடிச்சிருக்கிறேன். நீங்க மலேசியா வந்தீங்கன்னா குடிங்க. ஃபுல்லா வந்து இந்த முர்த்தபா பாருங்களேன், வேற 5 வெள்ளி தான், ரொம்ப சின்னதா இருக்குதுல்ல, அதுதாங்க ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொட்டி ஜோன் நம்ம ஏற்கனவே வாங்கினோம்ல, அதான். ஒரு ஸ்ட்ரீட்ல தான் இவ்வளவு கடையும் இருக்குது. இங்க வந்தோம் அப்படின்னா நம்ம பல நாட்டு மக்களை பார்க்கலாம், பல நாட்டு உணவுகள் சாப்பிடலாம். இங்க பாருங்க, குரோப்போ லேக்கோர் 8 வெள்ளி இந்த கப்பு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் தெரியுது. குரோப்போ லேக்கோர் 8 வெள்ளி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே முர்த்தபா இருக்குது, முர்த்தபா கடை. அப்புறம் வந்து இந்த ஐயாம் குண்டிங், இந்த ஜூசஸ், அப்புறம் இந்த ரொட்டி ஜோன், இது எல்லாமே மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ அதெல்லாம் அடிக்கடி நிறைய கடையில் வருது. இனி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸு, இது வந்து கிரேவி இருக்குது, அதை பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பனங்கா ஜூஸ், இது அக்கோக் விலை வந்து 6 பீஸ் 5 வெள்ளி, ஒரு பீஸ் 1 வெள்ளி, இந்த மாதிரி வந்து பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க. இதோட பேர் வந்து அக்கோக். ஏதோ அப்போ அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தாங்க ப்ரிப்பேர் பண்ண அச்சு மாதிரி இருக்கும், அதில் வந்து டோவை போட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்குறாங்க. திருப்பி விட்றோன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல திருப்பி விட்டுக்குருவாங்க. ஜூஸஸ் இருக்குது பாருங்க, ஐஸை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு அப்படின்னு. ஜூஸோட ஃப்ளேவரே உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிருங்க, அவ்வளோ ஐஸ் சாப்பிடுவாங்க. இது வந்து சாத்தார், பெப்பேஸ், ஓத்தா. இந்த முர்த்தபாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்குது பாருங்க, 5 வெள்ளியா. இது இல்லாமல் மலாய் மக்களோட ஸ்வீட்ஸு, அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ், ரொட்டி ஜான் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு. குட்டி பாப்பா அழகா இருக்குது பாருங்க.
செம்ம கலர்ஃபுல்லா இருக்குதுல. ஆரஞ்சு, ரெட்டு, ரோஸு, விதவிதமான ஷேப்பு, விதவிதமான கலர்ல செம்ம அட்ராக்டிவா இருக்குது. இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம். ஒன்று வந்து 4 வெள்ளி, 3 வாங்கினா 10 வெள்ளி, 4 வாங்கினா 13 வெள்ளி, 6 வாங்கினா 18 வெள்ளிங்க. ஸோ இது முர்த்தபா, இதுவும் கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் அதுதாங்க அவ்வளோ பெருசா இருந்துச்சு. மோஸ்ட்லி கணவன் மனைவி தாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னா. இதுவும் நல்லா பெருசா தான் இருக்கு. ஏன் இந்த முர்த்தபாவும் ரொட்டி ஜோன், இந்த முர்த்தபா நிறைய கடைகள் இருக்குது. டோனட் பொம்போலான், டோனட்லயே வந்து ரெட் வெல்வெட், மில்க் சாக்லேட், இந்த மாதிரி விதவிதமான டோனட்ஸ் இருக்குதுங்க. இங்க பாத்தீங்களா சூச்சூர் விடாங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. கிங் கேரியா அங்க பாக்குறதுக்கு அந்த அதிர்ஷ்டம் மாதிரி இருக்குது. நம்ம இது வந்து இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பேர் பார்த்துக்கிறேங்க, கிங் கேரியா ஃபேமஸ். ஸ்மால் வந்து 5, பிக் வந்து 10. இது வந்து என்னன்னா டக்கோயாக்கி, ஜாப்பனீஸ் ஃபுட்டு, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்க்கறதுக்கு முக்குலி மாதிரி இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய பாட்டில் அப்படின்னு. சின்ன பெரிய பாட்டில், பெரிய பாட்டிலோட விலை வந்து 12 வெள்ளிங்க, சின்னதோட விலை 5 வெள்ளி, 8 வெள்ளிங்க. ஒரு கப்பு 3 வெள்ளி, ஒரு ஜக்கு 8 வெள்ளி. மேகி, பீஃபன் கோரிங், மீ கோரிங், குவேத்தியோ. இதை பார்த்தீங்க அரி கூட்டங்க, மாடி பயங்கரமான கூட்டம். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். இங்க வந்து வங்சா மாஜுல உள்ள ரமதான் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா அகர் அகர் இருக்கு பாருங்க, செம்ம அட்ராக்டிவா இருக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குது. வாவ், கிரீன் கலரு, இங்க ரோஸ், அப்புறம் வந்து மேங்கோ மாதிரியே இருக்குது. இது டிராகன் ஃப்ரூட்டு, வேற லெவலுங்க. அந்த அவங்க மெனக்கெட்டு செஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்குதான் காசு. இதுல வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா பண்றாங்க. தம்பி செஞ்சுக்கிருக்காப்ல பாருங்க, பாக்குறதுக்கு இட்லி மாதிரியே இருக்குதுங்க. அதான் அந்த புட்டு தான். அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப மெனக்கேடுறாங்க. சின்ன சின்ன விஷயம் சின்னதா தான் இருக்குது, ஆனா அதுக்கு வந்து நிறைய மெனக்கேடுறாங்க. 2 வெள்ளி 1 வெள்ளி இப்படிதான் இருக்குது அதோட பிரைஸ் டீடைல்ஸ். ஆனா அதுக்கு வந்து இந்த நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு அவங்களுக்கு. அந்த உழைப்புக்கு தான் அவங்களுக்கு அந்த கேஷ். இந்த சேர்மானங்கள் சேர்க்கணும், அதை வந்து அந்த ஷேப்பு, அந்த டெக்ஸ்சர் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. பாருங்க, புட்டு ஏற்கனவே நம்ம கிரீன் கலர் செஞ்சுக்கிருந்தாங்கல்ல, இப்போ வந்து ஒயிட் கலர் புட்டு. இது வந்து இங்க வச்சு அவிச்சிருவாங்க. அவிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. பாக்குறதுக்கு இட்லி மாதிரி இருக்குது, ஆனா இது ஒரு வகையான புட்டு. நம்ம ஏற்கனவே அப்பம்பாளைய பார்த்துருந்தோம்ல, இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், மினி சைஸ் அப்பம்பாளையம். இதை விட சின்ன சைஸ்ல அப்பம்பாளையம் இருக்கும். ஆனா அப்பா இனிப்ராப்பா 5 வெள்ளிங்க, 6 பீஸ் 5 வெள்ளி. நம்ம ஏற்கனவே அவங்க வந்து 1 4 வெள்ளி. இது வந்து சின்னதா இருக்கிறதுனால 6 பீஸ் 5 வெள்ளி. இதை பாத்தீங்களா, ஒவ்வொன்றும் சின்ன சின்னதா தான் இருக்கும். அதுக்கு மெனக்கட்டுறது வந்து ரொம்ப அதிகம் வேலைப்பாடுகள். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபிஷ் பால், கிராப் பால், அப்புறம் வந்து நகட்ஸ், சாசேஜ் எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. சிக்கனு, ஈரல், கல்லீரல் எல்லாத்தையுமே பாருங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீன் அப்படின்னுப்பா, ரைஸை விட மீன் தாங்க அதிகமா இருக்குது. ஒன்று வாங்கினோம்னா தாராளமா 2 பேர் கிட்ட சாப்பிடலாம். அப்பா இனி முர்த்தபா பிராப்பா 7 ringgit. Satu. 1 7 வெள்ளியாண்டாமா இந்த முர்த்தபா.
தெரியல. இந்த முர்தாவா பாருங்க, ஒரு 1 வெள்ளியா. ஸோ அதான் நீங்க வந்து இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்குங்க. இங்க 7 வெள்ளி எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. நம்ம அங்க பார்த்தோம் 6 வெள்ளிக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே மலாய் மக்களோட அந்த ஸ்நாக்ஸுங்க. சமோசா, சூச்சூர் ஊடாங்க, அப்புறம் வந்து கரிப்பாப், ப்ரோப்போலேக்கோர், மீனை வந்து இலையில வச்சு எப்படி சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. திருக்க மீன், வாவல் எல்லாமே இருக்குது. பிராண்ட் வந்து கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இவ்வளவு ரெட் புல் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கு பாருங்க அவங்களோட இது. இங்க ஒரு QR மாதிரி வச்சிருக்காங்க. அதை நம்ம போன்ல ஸ்கேன் பண்ணி 2-3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு ரெட் புல். ஒரு ஆளுக்கு வந்து 7. ஸோ பெருசுல 6, சிறுசுல 1. ஸோ எல்லா மக்களும் வாங்குறாங்க. நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஒரு கேம்பெயின். இவ்வளவு நேரம் வெயில் போட்டுக்கு இருந்துச்சு, திடீர்னு மழை, ஒரு சின்ன மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இல்ல வெயில் போடும்போது மழை பெய்யுது, அதிகமா போயாது, கொஞ்ச நேரத்துல நின்றோம். நண்பர்களே, மலேசியா வங்சா மாஜ்ல உள்ள ரமதான் மார்க்கெட்டை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த vlog பண்ணியிருப்பேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களும் இந்த வீடியோ பொறுத்து உங்களுக்கு சுஹிமி. தேங்க்யூ பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல மழைங்க இங்க பாருங்க. அதனால எவ்வளவு நேரம் மழை பெய்யாம இருந்துச்சு, vlog பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் மழை பெய்யுது. ஸோ இங்க வந்து எல்லாமே ரெட் புல் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு மட்டும் இந்த ஆஃபர், டெய்லி வந்துடாதீங்க, டெய்லி இல்லை, இன்னைக்கு மட்டும்தான். நீங்க வந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. இங்க பாருங்க மழை பெஞ்சுக்கு இருக்கு, யாரும் மழையை வந்து பொறுப்பாக மதிக்கல. ரெட் புல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நனைஞ்சுக்கிட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம கிளம்பலாம்.